ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, விழும் வேகத்தை விட எழும் வேகத்தை அதிகமாக்கு, ஏனால் உன்னை தோற்கடிக்க அல்ல எவனும் பார்க்கவே பயப்படுவான். இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போது நம்ம ஒரு நஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனைகளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் நொந்து நம்ம ஒரு மூலையில் உட்காரோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த மூலையிலே தேங்கிடுவோம். அதை நினைக்காம வாழ்க்கையில் அடுத்து என்ன அப்படின்னு யோசித்து முன்னேறத்துக்கு பாருங்கள். அப்போனா அந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு போகும், பிரச்சனை கொடுக்கறதுக்கான ஆட்களும் உங்களை விட்டு விலகுவாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க வந்தாச்சா? வேலை முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். ஏன் டிவி பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உள்ள இருக்க? அவன் பாத்துக்கிட்டு இருந்தான், நான் எங்க உட்காந்துருக்கதுன்ட்டு உள்ள வந்துட்டேன். அவனையும் ஆளை காணாமே, சும்மா டிவி பாட்டுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கிட்டாவது போயிருப்பான். அது பாக்குறேன்னா இல்லைன்னு பார்த்துட்டு நீ டிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே. சும்மா வெறுமனையா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, கரண்ட் பில்லுக்கு வேஸ்டா. எப்பா தோற? அப்பா என்ன வரைக்கும் படுக்காம இருக்கீங்க? நேரமா படுத்துருவீங்க. இல்லடா உங்ககிட்ட பேசணும், அதான் இன்னைக்கு படுக்கல. என்கிட்ட பேசணுமா? என்னப்பா மறுமொழியே சொன்னியாமா? இல்ல மாமா, இப்பதான் வந்தாரு. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சொல்லுவோன்னு பார்த்தேன். என்னது? என்ன சொல்லணும்? தம்பி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். மாடி சாப்பாடு எடுத்து வை. நான் சாப்பாடு அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இல்லப்பா நிரஞ்சன் சொல்லியிருந்தால அந்த பொண்ணோட அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கா? என்னப்பா எதுக்கு வந்தாங்க? அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சு வைப்போம் அப்படின்றாங்கப்பா. அதுக்கு என்னப்பா அவசரமாமா? அதுவும் இல்லாம பொண்ணு குடும்பம் எப்படி என்னன்னு கூட நம்ம விசாரிக்கல. என்ன ஏதுன்னே தெரியாம எப்படி கட்டி கொடுக்க முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க என்னடா சொல்லுவோம்? நாங்க ஒன்னும் சொல்லல. உங்ககிட்ட கலந்துக்காம நாங்க முடிவெடுக்க முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து விருப்பப்பட்டதை சொல்றாங்க, அதை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. நம்ம பாட்டுக்கு முரண்டு பிடிச்சி அது இன்னும் ஒன்னும் சொல்லாம அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு தானே அசிங்கம். அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதான் ஒரே சங்கட்டமா இருக்கு. இப்படி ஒரு முடிவெடுத்தா ராணி வருத்தப்படுமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனையா இருக்குடா. நீ என்ன சொன்ன? நான் என்னத்த சொல்லுவேன்? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் விஷயத்துல நான் தலையிடுறதா இல்ல. அவனாச்சு, அவன் வாழ்க்கையாச்சு. ஏண்டா அந்த அம்மா வந்து பேசிட்டு போனதை பார்த்தா நம்மள வந்துட்டு மிரட்டுற மாதிரியே ஒரு தோரணையா இருக்குடா. அதுவும் இல்லாம நீங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவங்கள வாழ்க்கையை தேடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் வெளியே தலை காட்ட முடியாது அப்படி இப்படின்றாங்க. அவங்க சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு தான் ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்ற? அவன் என்ன சொன்னான்? அவன் எங்கப்பா நம்ம கிட்ட பேசுறான்? அவன் பேசுறது உள்ள ஒன்றும் இல்லை. நம்ம உள்ள வந்தா அவன் வெளியே போயிடுறான். அவன் நம்ம வெளியே இருக்கான்னா அவன் உள்ள போயிடுறான். சரி, அப்ப நீங்க என்னப்பா சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு உரிமையும் உங்களுக்கு தான். நீங்க என்ன சொல்றீங்க? ஏண்டா 1000 தான் நான் வீட்டுக்கு மூத்தவனாவே இருந்தாலும் நீ தான் பெத்தவன். உன் வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா உன் பையன் வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை உன்கிட்ட தான் இருக்கு. அவங்க சொல்ற மாதிரியே நம்ம முடிச்சு வச்சிருவோம். எதுக்கு சும்மா சண்டை சச்சரவு? நாளை பின்ன அந்த அம்மா சொல்ற மாதிரி இவன் வேணுமுனே வீம்புக்கு கூட்டிட்டு வந்துட்டானாலும் நமக்கு அசிங்கமா போயிடும். அதான் ஏதோ பார்த்து முடிச்சு விட்டுருவோம். நீயும் மேனேஜரா இருக்கப்பா. நாளை பின்ன வந்து நீயும் வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு ஆயிடும். சரியா? அவன் வாழ்க்கை அமைச்சு வைப்போம். அதுவும் நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்பதான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏதோ கண்ணுங்க அது வச்ச மாதிரி ஏதோ ஒரு கோயில் குளத்துல போய் கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வாங்களா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு வேலை கிடக்குது. இவங்க பொழப்பெல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பெத்தவளா அவ வந்து நிக்கட்டும். வீட்டுக்கு மூத்தவரை நீங்க போங்க. கூட என் தங்கச்சி வந்தா கூட்டிட்டு போங்க. நான் வரல. என்னம்மா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? சத்தியமா சொல்லணும்னா எனக்கே விருப்பம் இல்ல மாமா. நீங்களே எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. ஏண்டா நம்ம வீட்டுல பேரண்டா. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் தானடா நம்ம வாழ்ற வாழ்க்கையே வாழ்றது. இப்படி ஆளாளுக்கு வீண்டு பிடிச்சா எப்படிடா? இங்க பாருங்க, என்னையெல்லாம் எதுக்கும் கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு. எனக்கெல்லாம் வந்து எதுலையுமே ஈடுபாடு இல்லை. உங்க சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் வந்து தாங்கிட்டு வந்து நிக்க முடியாது. உங்க பேரங்கிட்ட சொல்லிடுங்க, நல்ல நாள் பார்த்து. அதுவும் அவங்க சொல்றதுதானே இவங்களுக்கு வேத வாக்கா இருக்கு. அவங்க மூலியமாவே நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வாங்க. என்னடா இது, புருஷனை முட்டாட்டியும் ஒண்ணு சொன்னாப்புல இப்படி பண்றாங்க. என்ன பண்றது? சரி, நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ராணி சொன்னாதான் கேட்பாங்க. ராணிக்கே ஃபோன் போட்டு சொல்லுவோம் இந்த மாதிரின்னு. அந்த சேலைக்கு மட்டும் நல்லா எடுப்பா ஜாக்கெட்டு தைச்சு கொடுத்துருமா. போன தடவை வாண்டதா ஜாக்கெட்டு தைச்சு கொடுத்தேன் பிள்ளைக்கு. நல்லா இருக்குங்க. அதனாலதான் இந்த தடவையும் துணி எடுத்த உடனே வாங்கிட்ட கொண்டு வந்தேன். சரிக்கா அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, நான் நல்லா தைச்சு கொடுத்துட்றேன். இந்த ஊர்ல காசு வாங்குறாங்களே தவிர ஒழுங்கா துணியே
தச்சு தர மாட்டேங்கிறாங்கம்மா. முதல்லலாம் வந்து 70 ரூபா கொடுத்தா லைனிங் இல்லாத ப்ளவுஸே தச்சு போடலாம். இப்போ லைனிங்கும் எடுத்து கொடுத்து அதுக்கு எல்லாமே நம்மளே வாங்கி கொடுத்து தைச்சாலும் 400 500 வாங்கி போடுறாங்க. அதனாலேயே சேலைக்கு உண்டான காசை ப்ளவுஸ் கேட்க போகிறதுல தான் நான் சேலையும் எடுக்கிறதுல ஒன்றும் எடுக்கிறதில்ல. என்ன என் பிள்ளைக்காரிக்கு தான் அது இதுன்னு எதையாவது ஒன்று எடுக்கிறது. அவள் எதுவும் எடுத்து கொடுக்கலன்னா அதுவுக்கு ஏதாவது சொல்லுவாள். ஒத்த பிள்ளைய வச்சிருக்க ஒன்றும் செய்ய முடியாதா வைக்க முடியாதாங்குவா. அதனால தான் அவளுக்கு எடுத்து எங்கள் ப்ளவுஸ் ஒழுங்காக தைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் இங்கே தச்சு கொடுன்னு நான் அதையும் சேர்த்து தச்சு கொடுக்கறதா இருக்குது. அங்கெல்லாம் பழமை பேச முடிச்சாச்சு. இப்போ இங்கே பழமை பேச வந்துட்டாளா? அடியே மொட்டைக்காரியே நான் வந்துட்டாளம்மா. ஏண்டி நான் எங்கிட்டு போனாலும் உனக்கு மூக்கு வேர்த்துருமா? பின்னாடியே வார. ஏண்டி நான் அப்படியே காலாட நடந்து போயிட்டு வருவோமேனு போனேன். என்னாடி அங்கெல்லாம் பழமை பேச முடிச்சாச்சுன்னு இப்போ இங்கே வந்தாச்சா? ஆட நீ வேற. இந்த பாப்பா கிட்ட தான் போன தடவை என் பிள்ளைக்கு ஜாக்கெட்டு தைச்சேன். அது நல்லா இருக்கு. அதான் சரி சேலை எடுத்து கொடுத்தேன். அதான் அந்த ஜாக்கெட்டு தைக்கலான்னு இந்த பாப்பாட்ட வந்தேன். நீ என்னாடி இங்கேயும் அங்கேயும் ஒலாவிக்கு திரியிற? சோறு சாப்பிட்டடி அது வயிறு கும்முன்னு இருக்குது. அதான் அப்படியே நடந்து போயிட்டு வருவோமேனு அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். என்ன பண்றா உன் மருமவ? எனக்கு தோசை ஊற்றி கொடுத்தா ஒரு நாள் நான் நறுக்குன்னு சாப்பிட்டு வந்துட்டேன். ஏதோ வீட்டில் வேலை பார்ப்பா. அடியே மாமியாருக்கு ஏத்த மருமவடியே. மாமியாருக்கு ஏத்த மருமவளா? என்னடி கொழுப்பாவா? ஏண்டி அந்த சாண்டாவோட புள்ளிய ஒரு அறை விட்டா பாரு சட்டுன்னு போய் கீழே விழுந்துட்டாவ. என்னடி சொல்றவ? ஏன் மருமவ அந்த உமால அடிச்சாளா? ஆமாண்டி சட்டுன்னு வச்சா பாரு ஒரு அறை நச்சுன்னு. அப்படியே மொட்டைக்காரியே உனக்கு பகல்லே பண்ணி கொடுக்க தெரியாது. ராத்திரியில எரும மாட்டா தெரிய போது. ஏண்டி நீ வேற? என் மருமகளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. யாரையும் போய் அடிக்கவும் மாட்டா பேசவும் மாட்டா. வீட்டில் புருஷன் மாட்டாட்டி ஏதோ ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிக்குவாங்களே தவிர இந்த மாதிரி வெளியிடத்துல போய் சண்டை வம்புன்னு நின்று அவளுக்கு பழக்கம் கிடையாது. நானும் கல்யாணம் இத்தனை வருஷத்துல பார்த்தது கிடையாது. மாமியாரா நான் கூட 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுவேன். அவள் வாயே திறக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது யாரையோ பார்த்துட்டு ஏன் மருமகன் சொல்லி அடியே வளராத சுருக்கி நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உண்மையை தாண்டி சொல்றேன். ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏண்டி உன் பேரங்கானே அவ பிள்ளை வீட்டில் போய் விளையாண்டுருப்பா போல இருக்கு. உன் பேரனை பிடிச்சி நேற்று விரட்டுன்னு விரட்டி இருக்கா. அதை வந்து இன்னைக்கு காலையில் உன் மருமக பூ பறிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் சண்டைக்கு வந்துட்டா அந்த உமாலு. இவளுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. அவளும் வார்த்தையை அள்ளி கொட்டி வீசி போட்டா. இவளும் பொறுத்து பார்த்து அப்புறம் கோபம் தலைக்கேறி போச்சு. ஒரு அறை விட்டா பாரு. ஏண்டி சோத்துல நானும் உப்பு போட்டு தாண்டி திங்கிறேன். நான் என்ன உப்பு போடாமையே திங்கிறேன்? எனக்கு ஒன்றும் சொரணம் இல்லாமல் இல்லை அப்படின்னு வெளுத்து வாங்கினா பாரு. அப்படியே முகத்துல ஆடலையே. அப்புறமேட்டுக்கு தட்டு தடுமாறி எந்திரிச்சு போனா அவ. இந்த அளவுக்கு என் மருமகளுக்கு கோபம் வந்திருக்கா? என் மருமகளுக்கே கோபம் வந்துருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு அவள் பேசியிருப்பான்னு பாரு. சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு. உண்மைதாண்டி உண்மைதான். நீயும் உன் மருமகளில் பார்த்து பேசு. ஏதாவது வார்த்தை மீறி பேசினே வையி அதுகளுக்காவது ஆறதான். உனக்கு கையில் கிடக்கிறது எதையாவது வச்சு வெளி ரோட்டிட போகிறேன். ஏம்மா உண்மையாவே அவங்க ஒத்துக்கிட்டாங்களாமா? ஏண்டி ஒத்துக்காமையா இருப்பாங்க? நான் பேசின பேச்சு அப்படிடியே. ஏம்மா விளையாட்டு பண்ணாத. ஏண்டி நான் எதுக்குடி அப்படி பண்ணணும்? இல்லை நிரஞ்சன் சொல்லியே அவங்க வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டேன்னு இருக்காங்க வீம்பு பிடிச்சிக்கிட்டு. இதில் நீ போய் ஒரே நாள் தான் பேசின உடனே அவங்க சம்மதிப்பாங்களா? நீ ஏதாவது மனக்கணக்கு கட்டாத. ஏண்டி நீங்கெல்லாம் பேசுகிற விதம் வேற, நான் பேசுகிற விதமே வேற. நான் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லுவேன். அதில் நம்ம பேசுகிற பேச்சில் தெளிவும் இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு உணர வைக்கிற மாதிரியும் இருக்கணும். அதை விட்டு போனோமா 2 வார்த்தை நறுக்குன்னு பேசினோமா வந்தமான்னு இருக்கக்கூடாது. ஒத்த வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு நறுக்குன்னு விழுகிற மாதிரி பேசணும். என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்நேரத்துக்கு புரிஞ்சிருந்தா தான் இன்னைக்கு நீ ஒரு வேலை வெட்டிக்கு போயிருப்பியே. உன் கூட படித்த பயலக பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்குது. நீ ஒரு இதுலேயும் செலக்ட் ஆகலை கிழக்கு ஆகலை. அப்புறம் இப்படித்தான் இருப்ப. இங்கே வரடி நம்ம பொழப்பே ஏனோ தானோ பொழப்பா பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். நானும் இந்த இலைய எடுத்து போட்டு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு ஏதோ 10 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளாலையும் ரொம்ப காலத்துக்கு சம்பாதிக்க முடியாதுடி. நகை விற்கிற விலைக்கு எதையும் வாங்கவும் முடியாது. இந்த தம்பி அதெல்லாம் எதையும் எதிர்பார்க்கலை.
ஏதோ உன்னை விரும்பின பயன்றதுக்காக அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நல்லபடியாக போய் வாழ்கிற வாழ்க்கையை பாரு. நல்லா வசதியான குடும்பம்டி. நான் கூட எப்படியோ நினச்சேன், வீடெல்லாம் நல்லா பெரிய வீடு, 2 பெட்ரூமு, கிச்சனு, சாமி ரூமு, ஆளு நல்ல பெரிய ஆளு, வீட்டுக்கு தேவையான எல்லா பண்ட பாத்திரம் எல்லாம் வாங்கி விட்டுருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் குழுக்கூண்டு இந்த கலைஞர் டிவியை வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் பெரிய டிவி, அதுவும் செவுத்துல மாட்டுற டிவியெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா? ஏமா அதெல்லாம் நானே அன்னைக்கு போய் பார்த்தேன், பார்க்காமையா இருந்தேன். கிச்சனை மட்டும் பார்த்தேன்னு வையே, அவ்வளோ புதுசு இருக்குடி. இங்கே விறகடுப்பு தனியாக வச்சுருக்காங்க, கேஸ் அடுப்பு தனியாக வச்சுருக்காங்க, நல்லா எல்லா பண்ட பாத்திரமும் வாங்கி போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாமே தான் வாங்கி போட்டிருக்காங்க. நான்லாம் பாரு, இன்ன வரைக்கும் விறகடுப்புலையே தான் என் பொழப்பு ஓடுது. கேஸ் வாங்கலான்னு பார்த்தா விற்கிற விலைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. அதனால என் பொழப்பு ஓடுது. நீ எப்படியாவது அனுசரித்து நடத்தி எப்படியாவது அங்கே இருந்து பொழைச்சிக்க. ஆ சரி சரி. ஆனால் பையன் நல்ல பையன்டி. அவங்க வீட்லேயும் எல்லாம் மோசமானவங்க மாதிரிலாம் இல்லை, எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. அதெல்லாம் ஏற்றுப்பாங்க. அதெல்லாம் தெரியாமையா நான் விரும்புவேன். டிம் தனனா டிம் தனனா டிம் தனனா டிம் தனனா டிம் தனனா டிம் தனனா டினனா டிம் தனனா டிம் தன டிம் தனனா டிம் தனனா டிம் தனனா டிம் தனனா டினனா. ஐய் ஷூ, நாய் எச்சு தட்டை நக்கிட்டு கிடக்குது, எப்படி போட்டு வச்சுட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா பாரு. ஐய் ஷூ த ஹை. ஏய் அறிவு கட்டவளே, என்னடி ஆட்ட வேண்டியது கிடக்குது? அம்மா என்னடி அம்மா நாய் வந்து நக்கிட்டு கிடக்குது. இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு என்னடி ஆட்ட வேண்டியது இருக்குது? ஆரம்பிச்சிட்டாளா? ஏண்டி வீட்டுக்கு வந்தது வராததுமா அந்த பிள்ளைய திட்டலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏண்டி இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிற பிள்ளைய? ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? நாய் வந்து பாத்திரத்துல நக்கிக்கிட்டு கிடக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் ஆட்டம் கட்டிக்கிட்டு? நான் தான் வேலைன்னு கிடைச்ச வேலையெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருந்து இதை கூட உங்களால பார்க்க முடியாதா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஐயோ இல்லடி, இப்பதான் சமையல் வேலை முடிஞ்சிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே போட்டேன். கழுவுறதுக்கு தான் போய் சோப்பு எடுத்துட்டு வருவோன்னு உள்ள போனேன். ஆமா, நான் திட்டுவேன்னு உடனே அப்படியே மாத்தி பேசிருவியே. ஐயோ இல்லடி, நெசத்துக்கும் தான். நீ பாத்திரத்தை கொண்டு வந்து வச்ச உடனே நாய் வந்து நக்குமா? ஐயோ ஆண்டவனே, உங்ககிட்ட பேசியே ஜெயிக்க முடியாதம்மா. இப்ப என்ன, அதை கழுவணும் அவ்வளவுதானே, நான் கழுவிக்கிறேன் விடு. நோய் வந்து தொலைஞ்சா என்ன பண்றது? ஏற்கனவே எனக்கு பல தலைவலியா இருக்குது, இதுல நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு ரெட்ட தலைவலியை ஆக்காதீங்க. ஏண்டி இப்படி கத்துற? கத்தி கத்தி நோய் வந்துருண்டி, ஏண்டி இப்படி கத்துற? ஐயோ, ஏதாவது வந்து தொலைஞ்சு போய் சேர மாட்டானான்னு இருக்கு. எங்கிட்டு போனாலும் எனக்கு பெருந்தலைவலியா இருக்கு. ஏன்? இந்த எருமை மட்டும் கழுதையால இன்னைக்கு போய் அந்த சின்ன பொண்ணை உன் பையனை அடக்கி வைடி நீ சொல்றேன், அவ என் கண்ணத்துல அரைஞ்சு புட்டா தெரியுமா? ஆத்தாடி, என்னடி சொல்ற? அவ அரைஞ்சு புட்டாளா? நீ கம்முன இருந்த கையை பிடிச்சி முறுக்கி இருக்க மாட்ட? எங்க என்னை அடிச்சு கீழே தள்ளிவிட்டா. எப்படி பேசுற பேச்சு தெரியுமா? எல்லாம் அந்த ஆட்டக்கறியால தான். இங்க பாருடி, இனிமே அவன் கூட எந்த சகவாசமும் இருக்கக்கூடாது. அவ ஆத்தாக்கறி என்ன அடிச்சிருக்கா, புரியுதா? இந்த ஆன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. இனிமே அவங்க கூட எந்த சங்காத்தமும் இருக்கக்கூடாது. நீ ஏதாவது அவங்கிட்ட பேசுற வைக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சுது மவளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. 4 பேர் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம அப்படியே அரைஞ்சு போட்டாமா என்னைய. ஏண்டி இத்தனை நாள நல்லவன் பேசம் போட்டுக்கிட்டு இருந்தா, இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு உன்னை அடிக்கிறாளா? வாடி இப்போ இப்பயே கேட்போம். எதுக்கு புடிச்சு போட்டு உன்னையும் ஜாத்துறதுக்கா? அவ வெறி பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காமா. அவளை மனுஷியா இல்லை மனுஷன் ஜென்ம மாதிரியா பேசுறா? அந்த ராணியை கூட ஒரு பங்குல வைக்கலாம். அவ இருக்கா பாரு, அவன் என்னமோ நமக்கு செஞ்சானாமா, அதெல்லாம் இப்போ சொல்லி காட்டுறா தெரியுமா? இதுக்கு தான் சொன்னேன், அவள் வீட்டிலேருந்து எந்த இதுவும் வாங்க வேணாம் வைக்க வேணான்னு. எப்படி தான் பேசுறா தெரியுமா? இந்த எருமை தான் அவங்க வீட்டில் எது கொடுத்தாலும் வாங்கி தின்னுட்டு அப்படியே லோன்னு போனல. இப்போ 4 பேர் முன்னாடி சொல்லி காட்டுறா, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. இதெல்லாம் தேவையா எனக்கு? இவங்க 2 பேர்த்தையும் அந்த குடும்பத்தோட எந்த ஒட்டு இருக்கக்கூடாது, உரமும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஏதாவது பேசிக்கிட்டு திரிஞ்சிங்க அப்புறம் அம்புட்டு தான் நவுறு அந்த பக்கம் வழியில் நின்றுக்கிட்டு. ஆத்தாடி, என்ன அவ என்னைக்கும் திட்டு வாங்குவா, யார்கிட்டையும் எதிர்த்து 2 வார்த்தை பேசி கூட நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு என்ன கன்னத்தில் அரைகிறா? ஓஹோ, நம்ம தாழ்ந்து போயிட்டோம், அதனால நம்மளை ஏறி மிதிக்கிற ஆளுகளா? என்னைக்கு நம்மளும் இப்படியே இருந்துருவோமா என்ன? நம்மளும் மேலே வரமாட்டோமா? காலச்சக்கரம் சும்மா இல்லை, ஒரு நாள் மேலே ஏறும், ஒரு நாள் கீழே இறங்கும். அன்னைக்கு பார்த்துக்கிறேன் இவளுகளை.
என்ன சமையல்காரரே, சீக்கிரம் சமையலை செஞ்சு கொடுங்க, பசிக்குது. ஏமா பாத்தியம்மா, வேணும்னே என்னை வம்பிழுத்துட்டு இருக்கான் அவன். ஏய், அவன் பாட்டுக்கு வந்து எனக்கு ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒத்தாசை பண்ணலினாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாத, கம்முனு போ. அப்பா அங்கே பசிக்குதுன்னு சொன்னார், இன்னும் சாப்பாடு ஆகலையானாரு. நான் தான் சந்தேகம் முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதான் சரி வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். அதெல்லாம் செஞ்சா கொண்டு வந்து தருவோம், நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு. பாத்தியாமா, ஒரு அண்ணேன்னு ஒரு மட்டு மரியாதை கூட இல்லாமல் எப்படி பேசுகிறான் பாத்தியா? நொன்னே நொன்னே, நீங்கள் போய் உட்காருங்க நொன்னே, நாங்கள் செஞ்சோன்னே கொண்டு வந்து உங்கள் வாயில் ஊட்டுறோம் நொன்னே. டேய், நீயும் வாயை அடக்க மாட்டல்ல? அம்மா, அவன் தான் மரியாதையாக பேசணும்னா உன்ட்டெல்லாம் மரியாதை எதிர்பார்த்தல, என்ன சொல்லணும்? இங்கே பாரு, சந்தகம் முறிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இட்லியை சுட சுட உள்ளே எடுத்து போட்டு முறிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா நீயே எடுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆமாம், இது பெரிய கம்பு சுத்துறோம். உனக்கு வண்டியவே சுற்றுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதை சுற்றுறதாவது செய்வேன்னு பார்த்தா இதுக்கும் வலிக்குதா? நவுறு நானே சுற்றுறேன். டேய், என்னடா நீங்க ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா ஏதோ ஒன்று வார்த்தை பேசுறீங்க. ஏம்மா, நீ சந்தோஷம்னு பேர் வச்சதுக்கு பதிலாக சாக்கடைன்னு வச்சிருக்கலாமா? கரெக்டாக இருந்திருக்கும். என்னைக்காவது இவன் அன்பா 4 வார்த்தை பேசியிருக்கானா? இது சாக்கடையா? இப்போ சாக்கடை என்ன பண்ணுன்னு பார்க்குறியா? அடே அடிச்சுக்காதீங்கடா, மணி ஆயிடுச்சுடா. அவன் செய்யறவனையும் வேலையை கெடுத்து விட்டு போயிடாதடா. கம்முனு போடா, என் ராசு, என் தங்கம், போயா போ. ஆத்தாடி, என்னத்தை நினச்சி போனான்னு தெரியல, கரண்ட் போச்சு. ஏய், ஏறிக்கிட்டு வராத, அங்கேயே நில்லு. எல்லாம் போட்டு வச்சிருக்குது, அப்படியே மிதிச்சிங்க அப்புறம் அம்பிட்டு தான். இருட்டு கதுக்கு ஒன்றும் தெரியல, கம்முனு நில்லுங்கடா. அப்போ வம்பிழுத்துக்கிட்டே இருக்காமா? இன்ன வரைக்கும் வெளிச்சம் இருந்துச்சு, ஆளாள் வீட்டில் டிவி ஒன்றுச்சு, அதனால சத்தம் வெளியே வரல. இப்போ எல்லாம் இருட்டு கட்டி இருக்குது, கப்பு சுப்புன்னு கிடக்குது ஊரே. கத்துனீங்கன்னா அப்படியே வெளியே கேட்கும். வாயை மூடிக்கிட்டு இருங்க 2 பேரும். முதல்ல அந்த தட்டை எடு, கீழே உள்ளதை மூடி வைப்போம், அப்படியே எல்லாரும் வெளியே போவோம். போ. சரியா, நீ உடம்ப பார்த்துக்க சரியா? நீ பாட்டுக்கு சாப்பிடாம வேலைன்ட்டு கிடக்காம. பாப்பா, எத்தனை நாள் போயே 3 வருஷம் ஆகிப்போச்சு. வந்து ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலாம், வைக்கலாம். இதே இதாக இருக்கிற. காசு கொடுத்தா போதுமா? காசை விட பிள்ளைங்க முக்கியம்ப்பா. ஆமாம், சரியா, அதனால என்ன? இங்கே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ 3 மாசமா கொடுத்த காசை அங்கே அட்வான்ஸ் கட்டிட்டேன். அந்த இன்னும் மீதி பணம் ஒரு 2 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஏற்பாடு பண்ணினா அந்த இடத்த உன் பேரில் கரையம் பண்ணிடுவோம்யா. நல்ல கட்டம் ஓடும்போது தான் கரண்டை கட் பண்ணுவாங்க. சாப்பிட்டாச்சா? சரிப்பா, நீ உடம்ப பாரு சரியா? வைக்கிறேன். தடி, என்ன பையன் பேசினானோ? ஆமாம்மா, பையன் தான் கூப்பிட்டான். அதான் சரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் வேலைக்கு போயிட்டு ராத்திரி தானே வருவான், அதனால தான். சரி, நான் கரண்ட் போயிடுச்சு, அதான் சரி வெளியே வருவோமே, உள்ளுக்குள்ளே காற்றே இல்லை அனத்துதுன்னு வந்தேன். சரி ஃபோன் பேசனா பேச வேண்டியதானே? இப்போதான் அவனும் வேலை விட்டு வந்தான். இனிமேல் தான் அவன் குளிச்சுட்டு சாப்பிடணும் கடைகண்ணிக்கு போய். அதனால அப்புறமேட்டுக்கு பேசுறேன்னாச்சு. இனி நாளைக்கு கூப்பிடுவான். சரி, அதனால என்ன? எதுக்கு முந்திக்கிட்டு இடிச்சுக்கிட்டே வாரடியே? முந்திரி கொட்டை. ஏண்டி, ராத்திரி நேரத்துல என்னடி சத்தம் வேண்டியது கிடக்கு? இன்ன வரைக்கும் உள்ள தானடி இருந்தீங்க, எதுக்கடி இப்ப வெளியே வந்தீங்க? ஏம்மா, உள்ள காத்தே இல்லம்மா, அப்புறம் என்ன பண்றது? அதானே ஆட்டக்காரிங்க, எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவாளுங்க. அங்க போனா அங்க வருவாளுங்க, இங்க வந்தா இங்க வருவாளுங்க. ஆமா, இப்பதான் சின்ன நொட்டைங்க 2 பேருக்கும் கல்யாண வயசாகி போச்சு. இன்னமும் இப்படியே தான் தெரிய வேண்டியது. பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ண வேண்டியதானே? எங்கக்கா, நானும் இப்பதான் வரணும்னு பார்க்க சொல்லியிருக்கேன். இனிமே தான் என்னன்னு பார்த்து முடிக்கணும். ஏண்டி, இந்த பூமர் ஆன்டிஸ் தொல்லை தாங்க முடியலடி. நம்மளை கட்டி வைக்கிறதுலேயே குறியா இருக்குதுங்க. ஆமாண்டி, நானும் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடி? இல்லை, உன்னைய தாட்டி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீடு, அப்புறம் அப்பா சம்பாதிக்கிற காசு எல்லாம் எனக்கு தானே. அப்படியே நான் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா தாட்டி விடுறதுலேயே குறியா இருக்காங்கடி. அறிவு கிட்ட பக்கி, நீ எல்லாம் என்ன ஆக போற பாரு. நான் என்ன ஆவறனோ இல்லையோ, நீ போகிற வீட்டில் வேலைக்காரி தான். ஆமா, நான் வேலைக்காரி, இவன் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. ஆமாண்டி, நீ மட்டும் வீட்டை விட்டு போ, நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி தான். ஆரம்பிச்சுட்டாளுகமா, அப்படியே அடிச்சு முடிச்சு கொடுவேன். வாயை மூடிக்கிட்டு போங்கடி உள்ள. ஏத்த வீட்லேயும் தான் புள்ள இருக்கு, இருக்கிற இடம் தெரியல. 2 பேரும் ஆட்டக்கறிகம்னு ஆடியே சலிக்கிறீங்க. இவனை மட்டும் எதுவும் சொல்லாத, என்னையே சொல்லு. இப்ப கூட என்னை கல்யாணம் பண்ணி தாட்டி விட்டுட்டு இந்த வீடு காசெல்லாம் இவளை எடுத்துக்கலான்றா. ஆமா, உன்னையும் தாட்டி விடணும் 2 பேர்த்தையும் தாட்டி விட்டுட்டு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன். போங்கடி முதல்ல. ஐயோ,
ரெண்டு பேரோடையும் நேரம் போறதே தெரியாது போல. நான் போகிறதா என் உயிர் போகிறது கூட தான் தெரிய மாட்டேங்குது. அம்புட்டு பாடுபடுத்துகிற ஆளுங்க. பார்க்குற எல்லாரும் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்றாங்க. நல்ல பிள்ளைங்கள ஒரு 2 நாளைக்கு கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்தாங்க, அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ராட்சசிங்க ரெண்டும்.